கடவுள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கம். தற்போது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் வக்ரகதி ஆகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம். அதாவது இந்த சனி வக்ர பயிற்சியை பத்தி பேசுவதற்காக உங்களுடைய அன்பு சகோதரன் டிஜே சுந்தரபாண்டி ஆகிய நான், வாழ்க நலமுடன் ஜோதிடர் சுந்தரபாண்டி, உங்களிடம் சனி பகவான் வக்ரகதியாகி உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்கிறத தெளிவாக செக் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அதே போல இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகும்போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன விஷயங்கள்ல எப்படி இருக்கணும், என்ன மாதிரி மாற்றம் ஏற்பட போகுதுன்னு என்னுடன் தற்போது பேச வந்திருக்கிற மிகப்பெரிய ஜோதிடர், மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ எங்களுடைய ரெண்டு பேருடைய கருத்துக்களையும் சனி பகவானுடைய மிக முக்கியமான செயல்பாடுகளையும் முழுமையா பாருங்க. அதாவது சனி பகவான் வக்ரகதி ஆகும்போது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத பத்தி உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடராகிய டிஜே சுந்தரபாண்டி நான் உங்களுக்கு தெளிவாக செக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதே போல இந்த சனி வக்ர பயிற்சியை பத்தி பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிற மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ எங்களுடைய கருத்துக்களை முழுமையா பாருங்க. ஸோ இப்ப இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகி என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்களை கொடுக்க போறாங்கிறத கொஞ்சம் அம்மா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சனி வக்ரம் பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரமான என்ன இருக்குன்னா சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தால்தான். சூரியனுக்கு சனி 6, 7, 8 இந்த மாதிரி ஸ்தானங்கள்ல அமர்றப்ப சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் கிடைக்காது. அதனாலதான் பாருங்க ஒரு கிரகம் வக்ரம் ஆகிறது. இப்ப அதே நேரங்கள் தான் பாருங்க இந்த வரக்கூடிய நாட்கள்ல சனியோட வக்ரங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப சனி ஏற்கனவே பாருங்க மீன வீட்டுல இருக்காரு. சனி ஏற்கனவே பாருங்க மீனத்துக்கு வந்ததுல உலக அளவுல பாருங்க பெரிய போராட்டம், போர் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப வக்ரகதி வேற ஆகுறாரு, எந்த பாதிப்பு இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பாத்துங்க மனசுக்குள்ள ஒரு திகில், பயம் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. இதனால ஒன்றும் பயப்பட வேண்டியதே கிடையாது. ஒரு சில விஷயங்கள்ல நாம நிதானம், பொறுமை, கடவுள் வழிபாடு, ஆன்மீக சிந்தனைகள் அனைத்துமே இருந்தாலே எந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம பொறுமையான வாழ்க்கையை கொண்டு வர முடியும். அதாவது மேடம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதாவது சனி பகவான் சூரியனுடைய கதிர்வீச்சுகளை விட்டு கொஞ்சம் விலகும் போது அவர் வக்ரகதி ஆவார்னு சொன்னாங்க. சரி, வக்ரகதி எப்போ ஆறாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்முடைய சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் வக்ரகதி ஆறாருன்னா ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரகதி ஆறார். அப்போ ஆல்ரெடி அவர் இப்போ பயணம் செய்யும் போது ரேவதி நட்சத்திரத்தில் தான் போய்கிருக்கார். ஸோ ரேவதி நட்சத்திரத்தில் என்ன பண்றாரு, தன்னுடைய பாதங்கள்ல ரிவர்ஸ் வராரு அப்படிங்கிறது கணக்கு. சரி, இப்ப ரேவதியில மட்டுமே அவருடைய பயணம் இருக்குமா, ரேவதியிலேயே அவர் தன்னுடைய பயணத்தை முடிச்சுக்கிடுவாரா அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் தன்னுடைய வக்ரகதியை தொடங்குவதனால அவர் ரேவதியில மட்டும் முடிக்க மாட்டாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரேவதியில 9/10/2026 வரையும் ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவான் வக்ரகதி ஆகி திரும்ப அப்படியே ரிவர்ஸ்ல என்ன பண்றாரு, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல தன்னுடைய பயணத்தை வக்ரகதியில தொடங்குவார். அப்ப உத்திரட்டாதியில அவர் கரெக்டா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் இந்த பயணம் இருக்கும். ஸோ இந்த பயணங்கள் மூலமாக பெரிய பிரச்சனை வந்துருமா, ஏற்கனவே சனி பகவானாலே பிரச்சனை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இது வக்ரகதி வேற ஆயிட்டாரு, அப்போ இன்னும் கொஞ்சம் பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குமா அப்படிங்கிற நிலைமை உங்களுடைய மனதுல ஓடிச்சுன்னா கவலையே பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயம்தான், நவ கிரகத்தில் சுப கிரகமான குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக நம்முடைய சனி பகவான வக்ரகதி பெற்ற சனி பகவானை பார்த்துருக்கார். ஸோ அந்த பார்வை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31/10/2026 வரையும் பர்ஃபெக்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த 31ஆம் தேதி ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காது. ஸோ இந்த குறிப்பிட்ட காலம் 42 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக, நிதானமாக, பொறுமையாக எந்த விஷயம் செய்தாலும் அவருடைய பார்வை அமைப்பு, அவர் அமர்ந்த இடத்தோட அமைப்பை வச்சு நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். 42 நாள் தாங்க. அதான் சொன்னால் கோள்களும் உங்களுக்கு உதவி செய்யும், உங்களுடைய தெய்வங்களும் உங்களுக்கு உதவி செய்யும். இருந்தாலும் நீங்கள் என்னென்ன விஷயங்களை நன்மை அடைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குங்கிறத வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான கும்பராசினியர்களே, சனி வக்ர காலங்கள் உங்க ராசிநாதனே பாருங்க 2ஆம் இடத்துல வக்ரமா இருக்காரு. வருமானங்கள் உயரும்.
இது வரைக்கும் நிரந்தரமா எனக்கு வேலை இல்லை, வருமானம் ரொம்ப தடையாகுது, நான் வேலைக்கு போய் நல்லா வேலை பார்க்குறேன், ஆனா பாருங்க சம்பளம் கொடுக்க மாட்டேங்காங்க, சம்பளத்தை உங்களுக்கு கேட்டு வாங்க தெரியாது. நீங்க வந்து கும்பராசிக்காரங்கள்ல மற்றவர்களுக்காக தியாகம் பண்ணவே நீங்க பிறந்தவங்க. அந்த வீட்டில் 1000 வருஷம் வாங்குவீங்க, எல்லாம் செய்வீங்க, எல்லாத்தையும் நீங்க மறந்துடுவீங்க. வேலைக்கு போயிட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு வரக்கூடிய மனுஷர் நீங்க தான். மற்றவர்களுக்கு போய் ஓடி உதவி செய்யக்கூடியவங்களும் நீங்க தான். இப்ப அக்டோபர் மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்குது. அது 2ஆம் அதிபதி உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து உச்ச குருவா இருந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப வக்ரசனியோட பாதிப்பு வந்து உங்களுக்கு ஆரம்பத்துல இருக்காது. குரு பார்க்கறதுனால வருமானங்கள் நீங்க வந்து எதிர்பார்க்காத இடத்துல தான் வரும். இது வரைக்கும் வர வேண்டிய வருமானம் கூட உங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால வந்து இந்த வக்ரசனி காலத்துல ஆரம்பத்திலேயே வந்து நீங்க வருமான விஷயமாக நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வந்து உங்களுக்கு வந்து வெற்றி பெறக்கூடிய காலமாக இருக்கும். இதே நேரங்கள்ல பாருங்க குடும்பத்துல வந்து புதிய உறவுகள் சேர்க்கை இருக்கும். கும்பராசிக்காரங்க ஒருத்தவங்க வீட்டுல இருந்தாலும் சரிதான், ஒண்ணு நீங்களே கும்பராசிக்காரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் முடிஞ்சு ஒரு உறவு வாழ்க்கை துணையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல நீங்க கும்பராசி உங்களுக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து ஒரு மருமகளோ ஒரு மருமகனோ ஒரு உறவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்ப என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சாச்சுன்னா உங்க திருமணம் முடித்த பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஒரு பேரன பேத்தியே வருவதற்கு எப்படியும் ஒரு வகையில குடும்ப உறவுகள் ஒருத்தர் வந்து உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இந்த வக்கரச்சனி காலங்கள்ல குடும்பத்துடைய உறவுகள் எண்ணிக்கை உயர்வதற்கு காரணமா இருக்குது. இந்த நேரங்கள்ல நீங்க வந்து வருமானம் வரும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த வரக்கூடிய வருமானத்தை சரியான இடத்துல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த முதலீடு பண்றப்ப நீங்க சரியா வந்து யோசிக்கணும். ஏன்னா அது வக்ரச்சனி பாருங்க உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப 4ஆம் இடத்தை பாக்குறதுனால நீங்க என்ன செய்வீங்கன்னா ஆடை ஆபரணம் இந்த மாதிரி வந்து ஆடம்பரமான செலவுகள்ல நீங்க வந்து செலவழிக்க நினைப்பீங்க. அங்கதான் நீங்க வந்து சின்னதாக ஒரு யோசனை பண்ணி குடும்பத்துல உள்ளவங்ககிட்ட கலந்து பேசி முடிவு பண்ணி அந்த வரக்கூடிய வருமானத்தை அசையா சொத்துக்கள்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான அளவுக்கு லாபம் பெறக்கூடிய வகையில இருக்கும். அப்ப நீங்க இந்த நேரங்கள்ல பாருங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு தவறா வந்து வழிகாட்டுவாங்க. ஒரு சிலர் வந்து நான் சனி பகவானுடைய பார்வையை படுறதுனால நண்பர்கள்ட்ட வந்து நீங்க ரொம்ப வந்து எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். அதாவது அவங்களுடைய தூண்டுதல் படி நீங்க ஒரு தவறான நேரத்துல வந்து பணம் வந்து விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. அக்டோபர் மாசம் பாருங்க 30ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரச்சனி மேல படலை. உங்க ராசிநாதன் மேல வந்து பார்வை இல்லாததுனால நிறைய விஷயங்கள்ல வந்து நீங்க வந்து முடிவு பண்றதுக்கு கொஞ்சம் வந்து குழப்பமாவீங்க, யோசிப்பீங்க. யார்கிட்ட போய் சரியான ஒரு ஆலோசனை கேட்கலாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஒரு குழப்பம் இருக்கும் உங்களுக்கு வந்து. அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு வந்து சரியான முறையில ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வழியில தான் உங்களுக்கு அந்த முடிவுக்கு தீர்வு வரும் உங்களுக்கு வந்து. அதே நேரத்துல பாருங்க உங்க ராசியிலேயே ராகு பகவான் வேற அமர்ந்திருக்காரு. அவர் வேற உங்களை வந்து ஒரு இடத்துல வந்து நிக்க விடாம பாருங்க ஏதாவது ஒரு சிந்தனைகள் ஒரு தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எதை செய்யலாம் எதை விடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப வந்து நிம்மதியாக இருக்க முடியாம எப்ப பார்த்தா ஒரு படவரப்பு பிஜி சுகர் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு வந்து அதிக லெவல்ல வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. அதனால கொஞ்சம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க வந்து ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். அப்ப இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் இனிமேலும் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறத வந்து பிஜே சுந்தரபாண்டி தன்னுடைய கண்ணீர் குரல்ல வந்து ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சொல்வார். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு அதிபதி தான் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்ந்து குருவுடைய பார்வை அக்டோபர் மாசம் 30ஆம் தேதி வரையும் 31ஆம் தேதி அதிகாலை வரையும் கிடைக்கிறதுனால கிட்டத்தட்ட உங்களுடைய குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு செய்து கொடுப்பார். சார் எல்லா விஷயமும் நான் 2 தடவை செஞ்சுக்கிருக்கேன் சார், என் வேலையும் நான் 2 வேளை பார்த்துக்கிறேன் சார், ஆனால் நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில நான் யாரை ரொம்ப நம்பினோ அந்த 2 நபர்கள் என்னை பாடாப்படுத்துறாங்க சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய மனநிலையை மாற்றி அவர்களுடைய செயல்பாடுல பல மாற்றங்களை கொடுத்து அவர்களே உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு
உறுதியாக வக்கரம் பெற்ற சனி பகவான் குருவுடைய பார்வை மூலமா சிறப்புடைய வைப்பார் என்பது உண்மை. குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கின்ற கும்பராசி நபர்களுக்கு, நீங்கள் பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் எனக்கு ஒரு பெரிய சொத்து சார், எல்லா சொத்தும் இருக்கு, ஆனா எனக்கு இல்லாத செல்வம் குழந்தை செல்வம் தான். ஸோ அப்படி நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வக்கரம் பெற்ற சனிகா உறுதியாக குருவின் அருளால் ஒரு என்ன சொல்லணும்னா இயற்கை செயல்பாடுகள் மூலமாக பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கான ஆயுத்தம் உறுதியாக உண்டாகும். அதே போல கலைத்துறையில் உள்ள நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு பட வாய்ப்புகள் நிறைய வரும். நீங்கள் சின்ன திரையில் இருந்தாலும் சரி, பெரிய திரையில் இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு உங்களுடைய ஆர்வங்களை வெளிக்காட்டி அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் பெறணுங்கிறக்காண்டி முயற்சி எடுக்கக்கூடிய நம்முடைய நேர்கள் கும்பராசியில் யாரேனும் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுடைய அங்கீகாரம் நிலைநாட்டக்கூடிய தன்மையில் குருவுடைய அருளாலும் சனி பகவானுடைய செயல்பாடு மூலமாக சிறப்படையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதே போல் இந்த குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சொன்னோம், அக்டோபர் 30ஆம் தேதி வரையும். இந்த 31க்கு மேலே கும்பராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் பொறுமையாக நிதானமாக கிட்டத்தட்ட ஒரு 42 நாட்கள் இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லது. ஏன்னா இருக்கிற இடம் தெரியாமனா நீங்கள் எப்பயுமே ஆட்டம் போடுற கிடையாது, ஆனால் அடாவடியாக பேசுறது கிடையாது. ஆனால் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவினா ஓடி போய் செய்தீங்கல்ல, அதை ஸ்டாப் பண்ணும். அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தலையிடுவதை கும்பராசி நம்முடைய நேர்கள் கொஞ்சம் 42 நாட்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அவசரப்பட்டு உதவி செஞ்சுட்டு திரும்பியும் ஐயோ மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ எச்சரிக்கையாக இருக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வீடு மாற்றுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு வாங்குறது, இந்த செயல்பாடுகள்லாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த 42 நாட்கள் வேண்டாம், இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுபோல் உங்களுடைய சந்தோஷங்களை மேலே யாரிடமும் பகிர வேண்டாம். நான் அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், அப்படி வருது, சூப்பராக வருது, இப்படி வருதுன்னு தயவு செய்து குறிப்பிட்ட காலங்களில் பகிர வேண்டாம். ஏன்னா நீங்கள் சொல்லி மறுநாளே உங்களுக்கு ஒன்று காய்ச்சல் வந்துடும் அல்லது பிரச்சனை வந்துடும். இது கும்பராசிக்குன்னே இயல்பாகவே பொதுவாகவே எப்பொழுதுமே இருக்கும். ஸோ இது நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஆமாம் சார், நான் ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்றேன்னு சொல்லியிருக்கேன், அடுத்த 2 நாள் என்னால் எந்திக்க முடியாது, இதெல்லாம் யாருக்கு நடந்தது கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. இப்போ நீங்கள் கவனமாக வருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தால் உறுதியாக கும்பராசி என்பர்கள் குழப்பம் இல்லாத வாழ்க்கையில் வாழக்கூடிய பாக்கியத்தை வக்கரம் பெற்ற சனி பகவானும் குருவுடைய அருளால் உங்களுக்கு சிறப்படையக்கூடிய வாய்ப்பாக இந்த காலகட்டம் உறுதியாக இருக்கும். நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற காளியம்மனை போய் வழிபாடு செய்யும். காளியம்மன், பத்திரகாளியம்மன் அப்படின்னு எல்லா ஊர்களையுமே பத்திரகாளியம்மன் சொல்கிறாங்க, சில பேர் காளியம்மன் சொல்கிறாங்க. ஸோ பத்திரகாளியம்மனை போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல், உங்கள் பேர் கெட்ட பேர் ஆகாமல் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு. உங்களுக்கான ஒரு சிறந்த தானம், இந்த சனி வக்கர பயிற்சிக்காங்கள என்ன தானம் கொடுத்தால் உங்கள் லைஃப் ரொம்ப பிரகாசமாக இருக்கும்னா, ஃபஸ்ட்டு விஷயம், மிகப்பெரிய முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உறுதியாக நீங்களே உணர்வுபூர்வமாக சந்தோஷம் அடையக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். என்ன விஷயம் சார்? கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மனசில் உள்ள வார்த்தை கேட்குது. அதாவது உங்களுடைய வீட்டு பக்கத்தில் ஏதேனும் வயதான முதியவர்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி மருத்துவ செலவுக்கு வாங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுங்க. ஏதோ உங்களால் முடிஞ்சது 1000 ரூபாய்க்கோ 2000 ரூபாய்க்கோ 5000 ரூபாய்க்கோ. ஸோ உங்களால் முடிஞ்சளவு நீங்கள் மருத்துவ செலவுக்கு மட்டும் செலவழிச்சிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சிறப்படைந்து கும்பராசி ஒரு மேன்மையான செயல்பாடை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்கும். நேரிலே நீங்கள் தற்போது வரை பொறுமையாக பார்த்ததுக்கு நாங்கள் உண்மையிலேயே மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதாவது இப்போ நாங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகமான சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய
மாற்றங்கள், கவனங்கள் என்ற செயல்பாடை சொல்லியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இது பொது பலன் தான். இது ஒரு 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய நம்பர்ஸ் கீழே இருக்கும். ஸோ நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணலாம், கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் SMS போட்டுட்டு நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான ஜாதக மற்றும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நாங்கள் கணித்து உங்களுக்கு எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்வோம் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.